ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஹவுஸ் பிரேயர் யூடியூப்ல இணைந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், நம்பத்தக்கவர், சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட நடந்து செல்கிற நல்ல தெய்வத்தை நானும் நீங்கள் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நானும் நீங்களும் இதுவரை நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லாதபடி ஆண்டவர் தன் கரங்களால் எங்களை தாங்கி கரம் பிடித்து வழிநடத்தி வருகிறார். எத்தனை போராட்டங்கள், எத்தனை வியாகுலங்கள், எத்தனையோ சஞ்சலங்கள், எத்தனை அவமானங்கள், அத்தனை மத்தியிலும் என்னை உங்களை விட்டு விலகாதபடி எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து கரம் பிடித்து நடத்துகிறார். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையிலே நமக்கு இரக்கம் காட்ட யாரும் இல்லையே, நமக்கு தயவு செய்ய யாரும் இல்லையே, நமக்கு ஆதரவாய் யாரும் இல்லை என்று அநேக உள்ளங்கள் ஏங்கி கொண்டு உள்ளத்திலே குமுறிக்கொண்டு பலர் வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். ஆனால் பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவ வார்த்தையை சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார் என்று. எனவே ஆண்டவர் எங்களுக்கு இறங்குகிறவராய், ஆண்டவர் எங்களை தயவு செய்கிறவராய், ஆண்டவர் எங்களை மனதிருகிறவராய், என்றென்றைக்கும் என்னோடு உங்களோடு கூட இருக்கிற நல்ல தெய்வத்தை நாங்கள் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம். இதேதான் ஏசாயன் புத்தகம் 30 அதிகாரம் 18 வாக்கியம் இப்படியா சொல்லுகிறது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆண்டவர் நமக்காக இறங்கும்படி காத்திருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே பிரியமான தேவ வேளைகளே, இந்த நாட்களிலே நீங்கள் தயவுள்ள தேவனை தேடுகிற போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தயவுள்ளவராய் நம்மை ஆசிர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அநேக ஜனங்கள் வாழ்க்கையிலே வேதனைகளும் போராட்டங்களும் தனிமையான நெருக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு யார் நமக்கு இறங்குவார்கள், யார் எனக்கும் தயவு செய்வார்கள், யார் எங்கள் மேல் இரக்கத்தை காட்டுவார் என்று இன்றைக்கு இரக்கத்துக்காக, தயவுக்காக, அன்புக்காக ஏங்கி கொண்டு இந்த உலகத்திலே அநேக ஜீவன்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய ஆண்டவரோ எனக்காய் உங்களுக்காய் இறங்கும்படி காத்திருக்கிறார். எனவே அவர் காத்திருக்கிற தெய்வத்தின் அண்டை வருகிற போது, காத்திருக்கிற தேவனை நாம் தேடுகிற போது, காத்திருக்கிற தெய்வத்துக்குள்ளாக நாங்கள் வாழுகிற போது அவர் இறங்கி நம்மேல் கரங்களை வைத்து அவர் ஆசிர்வதிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். கடவுள் ஏழைகளுக்கு இறங்குகிறவர், ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு இறங்குகிறவர், இன்றைக்கு ஆண்டவர் வறியோருக்கு இறங்குகிறவர், வியாதியஸ்தர் மேல் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்று குருடனை பார்த்து அவர் மனதுருகினார், மனம் இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டு உங்களோட வாழ்க்கையிலே உங்களை இரக்கம் காட்ட யாரும் இல்லை என்று தவித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? உங்களை தயவு செய்ய யாரும் இல்லை என்று தவித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் மேலே அன்பு வைக்க யாரும் இல்லை என்று தவித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? இந்த உலகத்தின் அன்பு எல்லாமே மாயை. நாம் உலகத்தின் அன்புகளை தேடுகிற போது அநேக தோல்விகளை நாம் சந்திக்கிறோம், அநேக இழப்புகளை சந்திக்கிறோம், அநேக போராட்டங்களை சந்திக்கிறோம், அநேக அவமானங்களை சந்திக்கிறோம். ஆனால் என்னுடைய ஆண்டவர் எங்கள் மேல் வைத்த அன்பானது அது நிரந்தரமானது. அவர் எங்கள் மேல் இரக்கம் செய்யும்படி அவர் காத்திருக்கிறார். எனவே பிரியமான தேவர்களே, அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு மனதிருக்கும்படி அவர் எழுந்திருப்பார். மனுஷனுடைய மனதுருக்கம் அல்ல, தேவன் மனதுருகும்படி எழுந்திருக்கிறார் நமக்காக. ஒருவேளை நான் விழுகிற போது, ஒருவேளை நான் தோல்வியை சந்திக்கிற போது, ஒருவேளை நான் பலனற்றவனாக இருக்கிற போது எனக்காக எழுந்து நின்று என்னை ஆசிர்வதிக்கிற உன்னத தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இரக்கம் காட்ட யாரும் இல்லையா? உங்களை தயவு செய்ய யாரும் இல்லையா? உங்கள் மேல் அன்பு காட்ட யாரும் இல்லையா? உங்கள் மேல் மனதுருக யாரும் இல்லையா? இருக்கிறார் மெய்யான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேலும் வருகிற தேவனாகிய கர்த்தர் என்னுடைய ஆண்டவர். பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கண்டு யாருடைய வாழ்க்கை இரக்கம் தேவையோ அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி அபயமிடுங்க. அவர் உங்கள் மேல் இரக்கத்தை கட்டளிட்டு அவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர். பிரியமானவர்களே, இரக்கமுள்ளவர், தயாபரர், மனதுருகிறவர் என்றும் தேவ பிள்ளைகள் எங்கள் மேல் இரக்கமுள்ள நல்லவரை நானும் நீங்கள் இரட்சகராய் பெற்றுக்கிறோம். அது மட்டுமல்ல சொல்கிறார், அவர் நீதியை செய்கிற தேவன், நீதியை சரிக்கிற தேவன். எனக்கான நீதி அவர் எனக்கு செய்வார், எனக்கான தயை அவர் எனக்கு செய்வார், எனக்கான மனதுருக்கத்தை அவர் கட்டளிடுவார், எனக்காக அவர் யுத்தம் செய்வார், என் வாழ்க்கையில வெற்றியை மேன்மைகளை தருவார். எனவே சத்தத்தை கேட்டுக்கொண்டு உங்களோட வாழ்க்கையில இரக்கத்துக்காக நீங்கள் தேவனை தேடுங்க, மனதுருக்கத்துக்காக தேவனை தேடுங்க. அவர் உங்களுக்காக எழுந்திருந்து அவர் அற்புதம் செய்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் மனம் இறங்குகிறவர், மனம் இறங்கி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற நல்ல தேவன் அவர் மாத்திரமே. வேதம் சொல்லுகிறது, தொய்ந்து போன ஆடுகள் போல ஜனங்களை பார்த்து மனதுருகிற மட்டுமல்ல, அவர் மனதுருகி கரம் நீட்டி அற்புதம் செய்கிற நல்ல தேவன் என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு உங்களோட வாழ்க்கையில மனம் இறங்கி அவர் உங்களோட வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களை இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார், உங்களை தப்பிக்கும்படி காத்திருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை தரும்படி காத்திருக்கிறார். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி சமூகத்திலே ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு இறங்கும்படி என்னோடு இருங்கண்டு கேளுங்க, என் மேல் மனதிருங்கும்படி என்னோடு இருங்கண்டு கேளுங்க. ஒரு நாளும் தேவன் விலகிறவர் அல்ல, கைவிட்டு விலகிற கடவுளும் அல்ல. இந்த சத்தத்தை கேட்டு உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் பெற வேண்டுமாயிருந்தால்
இருந்தால், ஆண்டவரே நீங்க எனக்கு இறங்கும் என்று கேளுங்க போதும், கூடவே இருந்து காத்திருப்பார். இறங்கும்படி காத்திருக்கிற தேவன், மனதுரும்படி காத்திருக்கிற தேவன் நமக்கான நன்மையை செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரியமான தேவர்களே, நீங்க எதை குறித்தும் கலங்காதீங்க. உங்களுக்கு இரக்கம் காட்ட நல்ல தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்களை காப்பாற்ற நல்ல கர்த்தர் இருக்கிறார். உங்களை இறங்கும்படி நல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் மாத்திரம்தான் நமக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவர். வேதம் சொல்லுக, இவ்வளவாய் தன் ஜீவனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த கடவுள் எங்கள் மேல் அன்பு கொண்டிருக்கிறார். நிச்சயமான மாற்றத்தை தருவார். கலங்காதீங்க. உங்கள் மேல் இறங்கும்படி கர்த்தர் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை தப்பிக்கும்படி உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவங்களை மனதிற்கும்படி உங்களோடு கூட இருக்கிறார். அது மட்டுமல்ல, உங்களுக்கான நீதியை செய்வார், உங்களுக்கான நியாயத்தை செய்வார், உங்களுக்கான விடுதலை செய்வார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், இயேசுவே நான் உங்களை நோக்கி பார்க்கிறோம், இயேசுவே உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், எங்களை இறங்கும் ஆண்டவரே என்று கேளுங்க. இரக்கத்தை கண்டிடுவார். என்னோடு கூட தேவனை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். உங்களை இரக்கம் தேவையா, உங்களை மனதிருக்கம் தேவையா, உங்கள் தேவனுடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் தேவையா, அவரை பாருங்க, அவர் மாற்றத்தை கொடுப்பார். சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவனுடைய சமூகத்தை நோக்கி வருகிறோம். நீங்கள் எங்களுக்கு இறங்கும்படி ஆண்டவரே, எங்கள் மேல் இறங்கும்படி எங்களுக்காய் காத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்கள் மேல் மனதிருக்கும்படி எங்களுக்காய் எழுந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த சத்தத்தை கேட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில் இரக்கத்தை நீர் கட்டளிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மனுஷ தயவை கட்டளிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய கிருபையை கட்டளிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இரக்கம் இல்லையே, தயவில்லையே, எனக்கு ஆதரிக்க யாரும் இல்லை என்ற ஏக்கத்தோடு வேதனையோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய மனதுருக்கத்தின் கரங்களை கத்தர் கட்டளிடுங்கப்பா. நீங்கள் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பதை வெளிப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் விடுதலை உண்டாகட்டும், உயர்வு உண்டாகட்டும், மேன்மை உண்டாகட்டும், ஆசீர்வாதத்தின் நன்மைகள் பெருகும்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் உன்னதமான கரங்களிலே ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக இறங்கும்படி காத்திருக்கிறார். அவரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். காட் பிளேஸ் யூ. கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக.